வணக்கங்க. இப்போ நம்ம சிக்கன் கிரேவி செய்ய போகிறது பார்க்கலாம் வாங்க. செய்முறை எப்படி இருக்குது பார்ப்போம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிங்க. பட்டை, லவங்கம், சோம்பு போட்டு தூள் பண்ணி வச்சுருக்கேங்க. ரொம்ப போட்டுறாதீங்க, திட்டமாக போடுங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி சிரிஞ்ச கசப்பாக இருக்கும். வெங்காயம் போடுங்க. நல்லா வதக்கி விட்டுனே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுங்க. தேவையான அளவு போட்டிருக்குங்க. நான் 1,5 கிலோ கறி எடுத்துருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்கோங்க. நீங்கள் தொழ விட்டால் தான் நல்லாயிருக்கும், இல்லைனாக்கா அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி போடலாம். வெங்காயம் கொத்தமல்லி பேஸ்ட் மாதிரி அரைச்சி போட்டிருக்குங்க. நம்மளுக்கு திக்னஸ் வர்றதுக்காக அது போடுறது. அரைச்சி ஊற்றினா கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், வாசனையாக சேர்வ மாதிரி இருக்குங்க. இப்போ தக்காளி போட்டுங்க. அதுவும் நல்லா வதங்கட்டும். அடி பிடிக்காமல் பார்த்துங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுங்க. மஞ்சள்தூள் போட்டுங்க. குழம்பு மிளகாத்தூள் போடுறேங்க. நாங்கள் காரம் சாப்பிடுவோம், அதனால் 1,5 கிலோ கறிக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது ஒரு மிளகாத்தூளுங்க. அது கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் கலர் வரும், டேஸ்ட்டும் கொஞ்சம் வருங்க. அந்த எண்ணெயிலேயே நம்ம கலரி விட்டோம்னாக்கா அந்த எண்ணெய்க்கும் அந்த மிளகாத்தூளுக்கும் நல்லா இருக்குங்க. எப்பயுமே எண்ணெயிலேயே மிளகாத்தூள் போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக வரும். இப்போ கறி அலசி வச்சுருக்கேங்க, அதை எடுத்து போட்டுங்க. இதில் தேங்காயும் ஊற்றலாம். நாங்கள் சேர்வா மாதிரி இருக்கணுன்றதுனால
தேங்காய் ஊற்றலை. தேங்காய் ஊற்றினா குழம்பு போல் இருக்குங்க, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கறியை அலசி சும்மா கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு அலசிக்கிங்க. அந்த கவுச்சி நாற்று இல்லாமல் இருக்கும். போட்டுட்டு நல்லா கலரி விடுங்க. இது இட்லிக்கு, தோசைக்கு, பரோட்டாக்கு, இடியாப்பம் அதெல்லாம் நல்லா இருக்குங்க. பரோட்டாவும் போட்டிருக்கோம், அதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா கலருங்க, மசாலா வரும். அப்போ தான் அந்த மசாலா சிக்கனில் ஊறிச்சுனாக்கா அந்த டேஸ்ட்டு வருங்க. நம்ம அடியிலேருந்து நல்லா கலரி விடணுங்க. இப்போ மிளகாத்தூள் எல்லாம் போட்டாச்சுங்க. போட்டுட்டு நல்லா கலரி விட்டாச்சு. தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் 4 விசில் வைங்க. தண்ணி கொஞ்சம் திட்டமாக வச்சுங்க. நம்ம மிளகுத்தூள் போட்டிருக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. மிளகுத்தூள் போட்டிருக்கேன். பாருங்கள், பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இடியாப்பத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, பரோட்டாக்கு, இத்தனை ஐட்டத்துக்கும் நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வீடியோவில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம சாப்பிட்லாம். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில். நன்றி, வணக்கம்.